ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இன்றைக்கு சாயங்காலம் இந்த வேதாராய்ச்சியின் மூலமாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரால் கையாளப்பட்ட கதாபாத்திரங்கள்ன்ற தலைப்புல 1 சாமுவேல் புத்தகத்திலிருந்து பல வாரங்களாக நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். உங்க எல்லாருடைய ஜெபங்களுக்காக, ஈடுபாட்டுக்காக, ஆர்வத்திற்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். புதிதாக வந்திருக்கிற சகோதர சகோதரிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கடந்த முறை படிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சவுல்னு சொல்லி படித்தோம். கீழ்ப்படியாதவுடைய விளைவு என்னன்னா, நிறைய காரியங்களை படித்துக் கொண்டே வந்தோம். ஒன்று, கடந்த முறை படிக்கும் போது பாவத்தை தவறாக கணித்த சவுல். பாவத்தை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாட்டா தனக்கு ஒன்றுமே ஆகாது என்று தவறான கணக்கு போட்டு விட்டார் சவுல். ஆனா அது உண்மை கிடையாது. இரண்டாவது, பாவத்தை அறிக்கையிடுகிறேன்னு சொல்லி அறிக்கையிடுகிறார். ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் அவருடைய வாழ்க்கையில இல்ல. மூன்றாவது, தவறான நோக்கம் சொல்லி சொல்லும் போது, அதாவது ஏன் நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார்னா, அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளில் இருந்து தப்புவிக்க வேண்டும் என்பதற்காக. கடைசியா நம்ம படிக்கும் போது ஒரு சில கேள்விகள் நீங்க கேட்டீங்க. அதுல உள்ள ஒரு வசனத்தை முக்கியமாக பார்த்து விட்டு உள்ளே செல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். தயவு செய்து நம்முடைய வேத புத்தகத்தை 1 சாமுவேல் 15வது அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அதுல இருந்து ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். அதுக்கு அடுத்து 1 கொரிந்தியர்ல இருந்து ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். இந்த இடத்துல சவுல் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டார்னு சொல்லி படித்தோம். ஆனா அந்த பாவத்தை அறிக்கையிடுதல் சொல்லி சொல்லும் போது உண்மையாகவே பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டாரா என்பது ஒரு பெரிய கேள்வி. அதை படிக்கும் போதுதான் கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை குறித்து படித்தோம். அந்த வசனத்தின் அடிப்படையில பாவத்தை குறித்து உண்மையாகவே துக்கப்படுகிறோமா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அது அதிக பயனுள்ளதாக அமையும். தயவு செய்து 2 கொரிந்தியர், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. இந்த இடத்துல பவுல் என்ன சொல்ல வருகிறார்? பவுல் எழுதியது மொத்தம் 4 நிருபங்கள் சொல்லி சொல்றாங்க. முதலாவது நிருபத்துல அவர் எழுதும் போது அது கொரிந்து சபைக்கு எழுதின நிருபம் நம்முடைய கரங்கள்ல கிடைக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. 2வது நிருபம் நம்முடைய கரங்களிலே கிடைத்திருக்கிறது. அதான் நம்ம 1 கொரிந்தியர் சொல்லி சொல்லுகிறோம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார். அதற்கு ஆதாரமாக உள்ள வசனம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். 3வது உள்ள பவுலுடைய கடிதமும் தொலைந்து விட்டது. அப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய 2 கொரிந்தியர் என்பது 4வது கடிதம். 3வது கடிதம் என்பதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும், 7வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருக்கிறது. கடைசியாக அவர் எழுதிய நிருபத்தை நாம் 2 கொரிந்தியர் சொல்லி சொல்லுகிறோம். இந்த அடிப்படையில நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நிருபத்தை எழுதினேன். நிருபத்தை எழுதும் போது அதை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்கள். எவ்விதமாக மனம் திரும்பி இருக்கிறீர்கள்? தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. பவுலுடைய வாழ்க்கையில தவறான நோக்கம் இருந்துச்சுன்னு படிச்சோம் இல்லையா? தன்னுடைய பாவத்தை உணராதபடிக்கு, பாவத்தின் தண்டனையை குறித்து மாத்திரம் பயந்து இந்த ஜனங்களுக்கு முன்னாடி தன்னுடைய கனத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக பாவத்தை அறிக்கையிட்டாரே தவிர, உண்மையாகவே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய துக்கம் அந்த சவுலுடைய வாழ்க்கையில இல்ல.
இந்த கொரிந்திய மக்கள் எவ்விதமாக துக்கப்பட்டார்கள்? 17வது அதிகாரம், சாரி, 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த வசனத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்வோம். துக்கத்தை குறித்து பவுல் எழுதும் போது 2 விதமான துக்கங்களை குறித்து எழுதுகிறார். ஒன்று, தேவனுக்கு ஏற்ற துக்கம், காட்லி சாரோ, காட்லி சாரோ. இரண்டாவது, லௌகீக துக்கம், வேர்லி சாரோ. தேவனுக்கு ஏற்ற துக்கம் காட்லி சாரோ, லௌகீக துக்கம் என்பது வேர்லி சாரோ. தேவனுக்கேற்ற துக்கம் சொல்லி சொல்லும் போது அதனுடைய விளைவுகள் எதற்கு நேராக வழி நடத்தப்படுகிறது? ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. வேர்லி சாரோ, லௌகீக துக்கம், உலக பிரகாரமான துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த இடத்துல பவுல் துக்கம், பழைய ஏற்பாட்டின் சவுல் துக்கப்பட்டது தேவனுக்கேற்ற துக்கமா லௌகீக துக்கமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது தேவனுக்கேற்ற துக்கம் கிடையாது. சரி, கொரிந்து மக்கள் எதற்காக துக்கப்பட்டார்கள்னா நம்ம கடந்த முறையே படித்தோம். ஒரு சில காரியங்கள் புரிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை நீங்க நேரம் எடுத்து படிச்சு பாருங்க. கொரிந்து சபையில ஆவிக்குரிய வரங்கள் இருந்தது. கொரிந்து சபையில உபதேச குழப்பங்கள் இருந்தது. அதே நேரத்துல கொரிந்து சபைக்குள்ளே பாவம் இருந்தது. அதை குறித்து பவுல் அதிக வேதனையோடு 1வது நிருபத்தில் எழுதுகிறார், 2வது நிருபத்தில் எழுதுகிறார். நம்முடைய 1 கொரிந்தியர் சொல்லி சொல்வது அவர் எழுதிய 2வது கடிதம் சொல்லி வேத வல்லுநர்கள் நம்புகிறார்கள். எழுதும் போது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உங்களுக்குள்ள பாவம் இருக்கு. பாவம் செய்தவன் பாவத்தை குறித்து துக்கப்படவில்லை. நீங்களும் விசுவாசிகள் சொல்லி சொல்லக்கூடிய மற்றவர்களும் அவனுடைய தவறை குறித்து துக்கப்படவில்லை. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீங்க மேன்மை பாராட்டுறது கொஞ்சம் கூட நல்லது இல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும்னு சொல்லி சொல்றாரு. இதான் அதோடைய 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துடைய பின்னணியும். இந்த செய்தியை கேட்டு இந்த கொரிந்து சபை மக்கள் மனம் திரும்பி இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதுறாரு? நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொண்டீர்களே. நம்ம தொடர்ந்து அந்த 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துக்குள்ள போலாம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல அந்த 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இந்த வசனங்களை கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். தேவனுக்கேற்ற துக்கத்தின் விளைவு என்ன? உலக பிரகாரமான லௌகீக துக்கத்தின் விளைவு என்ன? எதற்காக இதை படிக்கிறோம்னா, சவுலுடைய உள்ளத்திலே வந்தது லௌகீக துக்கம், வேர்லி சாரோ. விளைவு மரணத்துக்கு நேராக வழி நடத்தியது. தேவனுக்கேற்ற துக்கம் உண்டா? உண்டு. வேதாகமத்துல தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுல நான் படிக்கும் போது 10ஆம் வசனத்துல என்ன படிச்சோம்?
ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. விசுவாசிகளுக்கு தானே பவுல் எழுதுகிறார். அப்படி இருக்கும்போது இந்த ரட்சிப்புன்றது என்ன? பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு விடுதலை என்று அர்த்தம். அப்போ தேவனுக்கேற்ற துக்கத்துடைய விளைவு நீங்க பாத்தீங்கன்னா ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல். இந்த ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பில் இவ்விதமாக இருக்கிறது: மனம் வருந்தல், மனம் மாற செய்தது. மனம் வருந்துதல், மனம் மாற செய்தது. மனதிலே ஒரு பெரிய மாற்றம், சேஞ்ச் இன் பிஹேவியர்னு சொல்லி கொடுத்திருக்கு. சேஞ்ச் இன் பிஹேவியர், நடக்கையிலே மாற்றம். பாவத்தை அறிக்கையிடுவது என்பது, தேவனுக்கேற்ற துக்கம் என்பது, எந்த பாவத்திலே தவறினோமோ, எந்த காரியத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனோமோ அந்த காரியத்தை விட்டு விடுவது, அதை சரி செய்து விடுவது. இன்னும் ஒரு பெரிய பட்டியலே எழுதுறாரு இல்லையா? அந்த 7வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ஜாக்கிரதையை உங்களில் உருவாக்கியது. ஜாக்கிரதை என்ற வார்த்தைக்கு ஏர்னஸ்ட்னஸ், அதாவது உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா வாழக்கூடிய ஒரு காரியத்தை உருவாக்கியதுன்னு சொல்லி சொல்றேன். 2வது, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலை உருவாக்கியது. கொஞ்சம் தமிழ் கஷ்டமா இருக்கு, ஆங்கிலத்தில் எவ்விதமாக போடப்பட்டிருக்கிறது: ரெடினஸ் டு ஜஸ்டிஸ் டன், நேர்மையை காட்ட விருப்பம், வெகுவான ஒரு ஆவல். நீங்க உண்மையாகவே தேவனுக்கேற்ற துக்கம் உங்க வாழ்க்கையில வரும்போது, நான் நேர்மை தவறிவிட்டேன், இனி நான் வாழ போற வாழ்க்கையில என்னுடைய நேர்மையை நான் வெளிப்படுத்துவேன். அதான் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதல்ன்ற வார்த்தைக்கு உள்ள அர்த்தம். பயம்ன்ற வார்த்தைக்கு இன்டிக்னேஷன் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்டிக்னேஷன் வார்த்தை உள்ள கொதிப்பு. பவுலின் மீது பயம், தேவன் மீது பயம். நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்துவிட்டேன், இனிமேல் நான் மனம் திரும்பின பின்பு வெகு ஜாக்கிரதையாக வாழ்வேன் என்ற பயம். ஆவல், அதாவது லாங்கிங், ஏக்கம். என்ன ஏக்கம்? தேவனுக்கு பிரியமாக வாழுவேன் என்ற ஏக்கத்தை உண்டாக்கிறது. பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கிறது. பக்தி வைராக்கியம் சொல்லி சொல்லும் போது இந்த இடத்துல கன்சர்ன், கண்டிப்பை உருவாக்குகிறது. எந்த மனிதன் பாவம் செய்தானோ அந்த மனிதனுக்கு எதிராக இந்த திருச்சபை எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுக்கிறாங்க. கடைசியா இதை எல்லாவற்றிலேயும் நீங்கள் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். சுத்தவான்கள் என விளங்க பண்ணினீர்கள். புதிய தமிழ் மொழிபெயர்ப்புல நேர்மையானவர்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். Proved yourself as innocent ன்னு சொல்லி NIV வேதாகமும் சொல்லுகிறது, NIV மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம லைஃபை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? பவுல் சொல்லும் போது தேவனுக்கு ஏற்ற துக்கம், உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது, ஆண்டவரே நான் தவறிவிட்டேன், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சுட்டேன், எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, நான் மறுபடியும் வாய்ப்பிலையும் தவறிட்டேன். ஆண்டவரே, அதே உண்மையான இருதயத்தோடு உடைய சமூகத்துக்கு வருகிறேன், உடைய இருதயத்தை துக்கப்படுத்தி விட்டேன், என்னை மன்னியும் ஐயா, என்னை ஏற்றுக்கொள்ளும், ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு தாரும்னு சொல்லி சொல்லும் போது இந்த பட்டியல் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே வரும். கொரிந்து திருச்சபையிலே வந்தது, ஆனால் சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையிலே வரவில்லை. அப்ப வீழ்ச்சி எங்க ஆரம்பிக்கிறது தெரியுதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தவறான நோக்கத்தோடு பாவத்தை அறிக்கையிடுகிறார். ஆனால் உண்மையான காட்லி சாரோ, தேவனுக்கேற்ற துக்கம் அவருடைய உள்ளத்திலே இல்லை. லௌகீக துக்கம் எதை உண்டாக்குகிறது? மரணத்தை உண்டாக்குகிறது, சாவை உண்டாக்குகிறது. புதிய ஏற்பாட்டுல விதமான உதாரணங்கள் உண்டே. அப்போஸ்தலனாகிய பேதுரு, சீஷர்கள்ல மூத்தவர், மார்த்தட்டி சொன்னார். என்ன சொன்னார்? ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே, செத்தாலும் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் வேலை செய்யக்கூடிய வேலைக்கார பெண்ணுக்கு முன்னாடி மறுதலித்தார். 2 முறை சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 தடவை மறுதலித்தார். துணிகரமாக ஆண்டவரை மறுதலித்தார். ஆண்டவர் விட்டு ஓடி போயிட்டார். எதிரிகளோடு உட்கார்ந்து ஆண்டவருடைய முடிவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே மத்தேயு 26வது அதிகாரத்துல படிக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் பேதுருவை திரும்பி பார்க்கிறார். அவருடைய பார்வை பேதுருடைய உள்ளத்துல தேவனுக்கேற்ற துக்கத்தை உண்டாக்கியது. பேதுரு மனங்கசந்து அழுறார். மறுபடியும் மீன் பிடிக்க போகும்போது யோவான் 21வது அதிகாரத்துல, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று துக்கப்பட்டு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார்.
விளைவு நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள்ல பேதுருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். பேதுருடைய வாழ்க்கையில எந்த ஜெப குறைவினாலே தவறினாரோ அந்த ஜெப வாழ்க்கையிலே கவனமானவராக மாறிவிட்டார் பேதுரு. பேதுருடைய வாழ்க்கையில அவருடைய பலவீனங்களை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். காரணம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. சவுலுடைய வாழ்க்கையில மாற்றம் வராததற்கு காரணம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லை. பாவத்தை அறிக்கையிடுவதாக சொல்லுகிறார், ஆனால் ஜனங்களுக்கு முன்பாக என்னை கனம் பண்ண வாரும் சொல்லி சாமுவேல் அழைக்கிறார். லௌகீக துக்கத்துக்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த சீஷனாகிய அப்போஸ்தலனாகிய யூதாஸ் காரியோத் என்ன செய்தார்? 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவருக்கு துரோகம் செய்து விட்டார். துக்கப்பட்டாரா? அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டவுடனே துக்கப்படுறார், பயங்கர வருத்தப்படுறார். தன்னை தன்னால் மன்னிக்க முடியவில்லை. ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கலன்றது தோணல. விளைவு என்ன தெரியுமா? தன்னுடைய முடிவை தானே தெரிந்து கொண்டார் இந்த யூதாஸ் காரியோத்து. நாண்டு கொண்டு செத்தான் சொல்லி வாசிக்கிறோம். லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது. சவுலுடைய வாழ்க்கை அவிதமாக தான் முடிஞ்சிச்சு. கடைசியில சவுல் தன்னுடைய ஈட்டியை தரையில நட்டு தன்னுடைய பட்டயத்தின் மீது விழுந்து தன்னை சாவதற்கு முயற்சி எடுத்தான் படிக்கிறோம் இல்லையா? மனம் திரும்புவதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கும் போது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வோம். அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் மறுபடி நமக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு காரணம் அவருடைய உன்னத திட்டங்களை நம்ம இழந்து போய்விடக்கூடாது. சவுலுடைய வாழ்க்கை தடம் புரண்டதற்கு காரணம் தொடர்ச்சியான கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமையின் விளைவுகளை தான் படிச்சுக்கிட்டு இருக்கும். முதலாவது, சவுலுடைய வாழ்க்கையில தவறான நோக்கம் வந்து விட்டது. அவர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாய்மாலமாக மாறிவிட்டார். அதே நேரத்துல சாமுவேல் வாழ்க்கையை நீங்க பாருங்களேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள்ல தாவீதின் அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. சவுலை கர்த்தர் புறக்கணித்து தள்ளிவிட்டார். அதற்கு அடுத்து எப்படி சவுலை இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரோ அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு மாற்று நபராக நீ போய் தாவீதை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சொல்லுகிறார். அதற்கு முன்னால வரக்கூடிய வசனத்தை பாருங்களேன். நான் சவுலை புறக்கணித்து தள்ளிவிட்டேன், அதற்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். எபிரேய மொழியில இந்த இடத்துல துக்கித்து கொண்டிருப்பாய்ன்ற வார்த்தை எதற்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை தெரியுமா? செத்து போன ஒரு மனிதனுக்காக புலம்பக்கூடிய புலம்பல். மார்னிங் அழுது புலம்புவது. அந்த அளவுக்கு யார் துக்கப்பட்டார்? சாமுவேல் துக்கப்பட்டார். ஒரு இறந்து போன மனிதனுக்காக, நமக்கு உயிருக்குயிராக நேசிக்கக்கூடிய நம்ம உறவினர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அழுவோம் இல்லையா? அவ்விதமாக சாமுவேல் அழுதார். எதற்காக அழுதார்? அவர் அழுது கொண்டே இருக்கிறார். நீ எவ்வளவு நாள் அழுதுகிட்டே இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஆனால் சவுல் தான் செய்த பாவத்துக்காக துக்கப்படவில்லை. இந்த இடத்துல தேவனை விட்டு பின்வாங்கி போன ஒரு மனிதனுக்காக, தேவனுடைய உள்ளத்தை அது துக்கப்படுத்தினதற்காக சாமுவேல் அவ்வளவு துக்கப்பட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையுடைய துக்கம் எந்த அளவுல இருக்குன்றதை யோசித்து பார்க்கலாம். சரி, கீழ்ப்படியாமையுடைய விளைவு தொடர்கிறது. 16வது அதிகாரத்துல இருந்து ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, சாமுவேல் சென்று தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். அப்போ தாவீதுடைய வயது என்ன? 18 வயசு கூட ஆகல. ஒரு டீனேஜர், இளைஞர். தாவீதை குறித்து விளக்கமாக நம்ம படிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் சவுலுடைய வாழ்க்கையை குறித்து படித்து முடித்த பின்பு
தாவீது ராஜாவின் வாழ்க்கையை குறித்து படிக்க போயிடும். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதர், சிறு வயதிலிருந்து வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் ஒரு சில இடங்கள்ல தடுமாறினாலும் கர்த்தரை பின்பற்றின ஒரு மனிதன். என்ன சொல்றாரு சாமுவேல்? அவ்வளவு வயது மூத்தவர், சவுலை அபிஷேகம் பண்ணினவர். என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே, நான் எப்படி போய் தாவீத அபிஷேகம் பண்ண முடியும்? இதை கேள்விப்பட்டால் சவுல் என்னை கொன்று போடுவானே. சவுல் யார்? தேவனாலே நியமிக்கப்பட்ட ஒரு தலைவன். ஆனால் தடம் புரண்டு விட்டான். எந்த அளவுக்கு தடம் புரண்டு விட்டான் தெரியுமா? தனக்கு போட்டியாக தனக்கு கிடைக்க வேண்டிய கனம் ஒரு ஆளுக்கு கிடைக்குமானால் அதற்கு காரணமான நபர் யாராக இருந்தாலும் அவர்களை கொல்வதற்கு கூட தயங்கவில்லை. சாமுவேலே பயப்படுறார். அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம். ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இவ்வளவு கேவலமான நிலைமைக்கு போக முடியுமா? போக முடியும். தொடர்ச்சியாக கீழ்ப்படியாமல் போகும்போது மற்ற மக்கள், ஆண்டவரை அறியாத மக்கள் செயல்படுவதை விட கேவலமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களாக மாறிவிட வாய்ப்பு உண்டு. எதற்காக அவன் கொண்டு போடுவான் சொல்லி பயப்படுறாரு தெரியுமா? சால் வாஸ் சஸ்பீஷியஸ். சவுல் பயங்கர சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆள். தன்னுடைய ராஜாங்கத்தை காத்து வைத்துக் கொள்வதற்காக அவன் என்ன செஞ்சானா, நிறைய ஸ்பைஸை ஏற்படுத்தி வைத்திருந்தான், நிறைய ஒற்றர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தான். ஒருவேளை தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக இவர் போறாருன்னு சொல்லி சொன்னா, சாமுவேல் போவார் என்று கேள்விப்பட்டால் அது யாருடைய காதுக்கு தெரிந்துவிடும்? சவுலுடைய காதுக்கு தெரிந்துவிடும். ஆகவே அவன் கொல்வதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? சாமுவேல் இருந்தது ராமாவிலே குடியிருந்தார் சாமுவேல். தாவீது இருந்தது பெத்லேகேமிலே குடியிருந்தார். இது ரெண்டுக்கும் நடுவுல உள்ள இடம் என்ன தெரியுமா? இந்த சவுலுடைய ஹெட் குவார்டர்ஸ். சவுல் ராஜ்யபாரம் பண்ணின தலைமையகம் எங்க இருக்கு தெரியுமா? அது கிபியால இருக்கு. சாமுவேல் இருப்பது ராமா, தாவீது இருப்பது பெத்லகேம், அதே நேரத்துல சவுல் இருப்பது கிபியா. ஒருவேளை தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக போக வேண்டுமானால் கிபியா வழியாக தான் இந்த சவுல் போக வேண்டும். கண்டிப்பாக இந்த செய்தி யாருடைய காதுக்கு போகும்? சவுலுடைய காதுக்கு போகும். சவுல் தன்னை கொண்டு விடுவான்னு சொல்லி பயப்படுகிறார். அதற்கு கர்த்தர், நம்முடைய நியாயமான பயங்களை கவனிக்கக்கூடிய கர்த்தர், எவ்விதமாக இந்த காரியத்தை கையாளணும்னு சொல்லி சொல்றார். அதை எவ்விதமாக கையாண்டால் அதை கர்த்தர் சித்தமான நம்ம பிறகு படிக்கலாம். 13ஆம் வசனம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, 13ஆம் வசனம் கர்த்தருடைய வழி நடத்தினபடி சாமுவேல் அங்கே போகிறார். ஜனங்கள் பயப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு சொல்லி வசனங்களை படிக்கலாம். அதுல சவுலை பற்றி போடப்பட்டிருக்கிறது. சவுலுடைய அடுத்த வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. 13, 14 வசனங்கள் வாசிங்க. 16வது அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா? கர்த்தர் முதலாவது சவுலை எச்சரித்தார். சவுலே, உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு போயிரும், உன்னுடைய ராஜாங்கம் போயிரும், உன்னுடைய சிம்மாசனம் போயிரும். இதெல்லாம் கேட்கல. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு கர்த்தர் அவரோடு போராடவில்லை. இதுல பாத்தீங்கன்னா, கர்த்தரால் கைவிடப்பட்ட சவுல். கீழ்ப்படியாமக்கு விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் சவுலை கைவிட்டு விட்டார். இவ்வளவு அன்புள்ள கர்த்தர் கைவிடுவாரா? அவர்தானே சவுலை செலக்ட் பண்ணாரு. அவர்தானே சவுலை ஆவியானவராலே நிரப்பினார். அவர்தான் சவுலை கொண்டு பெரிய வெற்றிகளை எல்லாம் செய்தார். அப்படிப்பட்ட கர்த்தர் சவுலை தண்டிப்பாரா? இந்த வசனத்தை மறக்க வேண்டாம். நமக்கு தெரியும் இல்லையா? 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம் என்ன சொல்கிறது? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தராலே கனவீனப்படுத்தப்பட்ட சவுல். அந்த கனவீனம் முதல்ல ஒரே வார்த்தையில ஆரம்பிக்குது. என்ன தெரியுமா ஆரம்பிக்குது? கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கிவிட்டார். அடுத்த பயங்கரமான காரியம் என்ன தெரியுமா?
கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆவியானவர் விட்டு போய்விட்டார். கர்த்தர் விட்ட பொல்லாத ஆவி, வரவிட்ட பொல்லாத ஆவி சவுலை பிடிச்சுக்கிருச்சு. பிசாசு பிடித்த ஒரு மனிதனாக மாறிவிட்டார் சவுல். பொல்லாத ஆவி சவுலை ஆட்கொண்டது. கர்த்தராலே கைவிடப்பட்ட சவுல் சொல்லும் போது கர்த்தருடைய ஆவியானவர் விலகிவிட்டார். அதே நேரத்துல பொல்லாத ஆவி உள்ளே வந்து விட்டது. இந்த பொல்லாத ஆவி சவுல் என்ன தெரியுமா செய்கிறது? கலங்க பண்ணிட்டு ஒரு சில வேத பண்டிதர் என்ன சொல்றாங்க தெரியுமா? டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டார். யார்? இந்த சவுல் மனச்சோர்வுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்றாங்க. அது அவருடைய மனதை பாய்த்தது, அவருடைய உடலை பாய்த்தது, அவருடைய சிந்தனையை பாய்த்தது, அவருடைய ஆள் தத்துவத்தை பாய்த்தது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உடன் இருக்கும் போது வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும். ஆனா கர்த்தர் கைவிடும் போது அது பயங்கர வேதனையான ஒரு காரியம். சரி, இப்போ ஒரு கேள்வி, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விட்டு நீங்குவாரா? அல்லது கர்த்தர் ஒரு பிசாசை, ஒரு பொல்லாத ஆவியை ஒரு தேவனுடைய மனிதனுக்குள்ளே வருவதற்கு அனுமதிப்பாரா? இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, தொடர்ந்து கீழ்ப்படியாமையிலே வாழும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில வசனங்கள் புதிய ஏற்பாட்டுல இருந்து நம்ம படிக்கலாம். இதை புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். எதற்காக படிக்கிறோம்? கீழ்ப்படியாமை மிகவும் வேதனை உள்ளது. மிகவும் கவனமாக இல்லாவிட்டால், கர்த்தரை அசட்டை பண்ணி வாழுவோமானால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மிகவும் பரிதாபமா இருக்கும். நல்ல தலைவன் தானா தடம் புரண்டு போய்விட்டான். எபேசியர் நிருபத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 25ல இருந்தானே? 25ல இருந்து 27 வரைக்கும் சிஸ்டர். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள்ல புதிய ஏற்பாட்டுல பவுல் எழுதும் போது என்ன எழுதுகிறார்? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அதற்கு முந்தின 2 வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஒன்று, பொய் சொல்லாதிருங்கள். 2வது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். எரிச்சல் உள்ளே இருக்கும் போது யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். தொடர்ந்து எரிச்சலிலே வாழும் போது பிசாசு நம்மை ஆட்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் யாக்கோபுல இருந்து ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். யாக்கோபு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம், யாக்கோபு 4வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? 2 வாய்ப்பு தான். ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு கீழ்ப்படியும் போது அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் போது பிசாசு நம்மை ஆட்கொண்டு விடுவான். இந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்ட் என்ன? யாக்கோபு 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும், அதே மாதிரி 8ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்புக்காகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த வசனங்களை பாத்தீங்க இல்லையா? முன்னால உள்ள 3 வசனங்கள்
அதாவது 4ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம், அதே மாதிரி 8ஆம் வசனத்துல இருந்து 10வது வசனம், அதற்கு நடுவுல வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வார்த்தை 7ஆம் வசனம். 7ஆம் வசனத்தை அந்த பின்னணியத்தின் அடிப்படையில படிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எவ்விதமாக எதிர்த்து நிற்பது? தேவன் உணர்த்தும் போது தேவனுடைய சமூகத்துல தாழ்மையோடு கீழ்ப்படிந்து விட வேண்டும். அப்படி இல்லைன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்க வாய்ப்பு உண்டு. பிசாசுக்கு இடம் கொடுக்க வாய்ப்பு உண்டு. சரி, பிசாசு புதிய ஏற்பாட்டுல நம்மை தூண்ட முடியுமா? தூண்ட முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு நம்மை தூண்ட முடியும். வேதத்துல நிறைய பகுதியை வாசிக்கிறோம் இல்லையா? அடுத்து நம்ம படிக்க போற தாவீதுடைய வாழ்க்கை. தாவீதை பிசாசு தூண்டினானா? தூண்டினான். ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க சிஸ்டர். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? தாவீது யார்? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆனா பாவம் செய்வதற்கு தூண்டுகிறவன் யார் தெரியுமா? சாத்தான். சாத்தான். அவனுடைய பேர் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல அந்த ஆதியாகமம் 3வது அதிகாரம் நமக்கு தெரியும்ல, சோதனைக்காரன் அவனுடைய பெயர். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை சோதித்தான் இல்லையா? சோதனைன்னு சொல்லி சொல்லும் போது பாவம் செய்வதற்கு, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு நம்மை தூண்டக்கூடியவன் சாத்தான், தூண்டுகிறவன் சாத்தான். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா யோவான் எழுதிய நற்செய்தி நூல்ல இருந்து ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். அது யாரை பற்றி போட்டிருக்கு? யூதாஸை பற்றி போட்டப்பட்டிருக்கு. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 13வது அதிகாரம். யோவான் 13வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். இதுல என்ன வாசிக்கிறோம்? யோவான் தெளிவா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படிக்கு பிசாசானவன் யூதாஸின் இருதயத்தை தூண்டினான். இப்ப நீங்க சவுலுடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்களேன். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்படியாக இருதயத்தை தூண்டுகிறவன் யார்? பிசாசானவன். அவனுக்கு இடம் கொடுக்கும் போது என்ன நடக்கும்? அடுத்த லெவலுக்கு போறது. யூதாஸ் காரியோத்தை கர்த்தர் எச்சரித்தார். யூதாஸே, பணத்தை மையமாக வைத்து தேவகுமாரனை மறுதளிக்க போகிறாயான்னு சொல்லி கேட்கிறார். ஆனா யூதாஸ்க்கு அது ஏறவே இல்லை. தொடர்ச்சியான கீழ்ப்படியாமை அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு போய்விடும். அந்த யோவான் 13வது அதிகாரத்துல பிசாசினாலே தூண்டப்பட்ட யூதாஸ் காரியோத்தை அடுத்து என்ன இருந்த அதே அதிகாரத்துல படிக்கிறோம். 26, 27 வசனங்களை வாசிங்க. 13, 26, 27. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் இல்லையா? எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்தான் அவர் பின்பற்றினார். கர்த்தர் உன்னதமான திட்டங்களை யூதாஸுக்கு வைத்திருந்தாரே. ஆனால் யூதாஸ் பிசாசினால் தூண்டப்படும் போது அதற்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தர் என்ன சொல்கிறார்? உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே எல்லாருமே நானும் சொல்லி கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றார், இந்த காரியத்தை ஒருவேளை யோவான் மட்டும் கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் யோவான் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? அந்த அப்பத்தை பிட்டு அந்த துணிக்கையை அந்த ரசத்துல முக்கி தலைவனாகிய அந்த போதகர் கொடுப்பார், குருவானவர் கொடுப்பார். அவர்கள் எல்லாம் சீஷர்கள். என்ன சொல்லுகிறார்? அந்த துணிக்கையை யாருக்கு கொடுக்கிறேனோ அவன் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ யூதாஸ் என்ன யோசிச்சிருக்கலோ, ஐயோ நான் அதை வாங்க மாட்டேன், அதை நான் வாங்கினேன்னா கண்டிப்பாக இது தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஆனா அதுல படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்? துணிகரமா அதை வாங்குறார். அதை வாங்கின உடனே வேதாகமம் சொல்லுகிறது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தானால் தூண்டப்பட்ட யூதாஸ் காரியோத்து, சாத்தானால் பிடிக்கப்பட்ட யூதாஸ் காரியோத்து. அப்போ தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணிட்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தானுக்கு சவுல் தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தான். விளைவு
சாத்தான் அவனை ஆட்கொண்டு விட்டான். மற்றபடி கர்த்தர் யாருக்குள்ளேயும் பிசாசை அனுப்ப மாட்டார், பிசாசை அனுமதிக்க மாட்டார். நம்ம ஏற்கனவே அந்த யூதாஸ் காரியத்தையும் பேதுருவையும் கம்பேர் பண்ணோம்ல. இன்னும் ஒரு சில வசனங்கள் லூக்கால இருந்து படிக்கலாம். லூக்கால இதே போல ஒரு அனுபவம் யாருக்கு வருகிறது? பேதுருக்கு வருகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் 31, 32வது வசனங்களை வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். சாத்தான் பேதுருவை விட்டு வைத்தானா? விட்டு வைக்கல. என்ன தெரியுமா சொல்றாரு ஆண்டவர்? கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல. எவ்வளவு தூரத்துக்கு உன்னை பாடுபடுத்த முடியுமோ. எதற்காக அந்த பாடுகள்? விசுவாசத்தை விட்டு வழுகி செல்வதற்கான பாடுகள். பிசாசு எவ்விதமாவது தேவனுடைய திட்டத்தை விட்டு யூதாசை கொண்டு போய்விட்டான். தேவனுடைய திட்டத்தை விட்டு சீமோனை கொண்டு போய்விட வேண்டும், சீமோன் பேதுருவை கொண்டு போய்விட வேண்டும் என்று அவ்விதமாக சோதிப்பதற்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான் தெரியுமா? கர்த்தர்ட்ட பெர்மிஷன் கேட்கிறான். கர்த்தர் அனுமதிக்காதபடிக்கு எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது. நாம் அனுமதிக்காதபடிக்கு பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க முடியாது. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நான் உனக்காக ஜெபித்தேன் பேதுருவே, நீயும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொன்னார். ஆனா பேதுரு தூங்கிட்டாரு. அதான் 26வது அதிகாரத்துல வாசிக்கிறோம்ல, மத்தேயு 26வது அதிகாரத்துல. ஆனால் கர்த்தர் பேதுருவை காத்து கொண்டார். தேவனுக்கேற்ற துக்கப்பட்ட பேதுருவை மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார். அப்ப சாத்தான் எல்லாரையும் தூண்டுறான். சாத்தானுடைய தூண்டுதல் எல்லா விசுவாசிகளுக்கும் உண்டு. சவுலுக்கும் உண்டு, தாவீதுக்கும் உண்டு, யூதாசுக்கும் உண்டு, பேதுருவுக்கும் உண்டு. ஆனால் அவனுக்கு இடம் கொடுத்தால் உள்ள வந்துருவான். வேற ஒரு இடத்துலயும் சீமோனுடைய வாழ்க்கையில, சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில பிசாசு தூண்டினான்னு வாசிக்கிறோம் இல்லையா? மத்தேயு 16வது அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லும் போது யூதாசுக்கு அடுத்தபடியா ஒருத்தனை சாத்தான் சொல்லி சொல்றாரா? யார் தெரியுமா சொல்றாரு? பேதுருவை சொல்றாரு. யார்? பிரதான அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு, வயதிலே மூத்தவன். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றார். அந்த அளவுக்கு என்னுடைய சபையை கட்டுவேன்னு சொல்லி பேதுருடைய ஸ்டேட்மெண்ட பாராட்டின கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இந்த அதிகாரத்துடைய முன்பகுதியை படிச்சு பாருங்க. பேதுருவே, நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா வெளிப்படுத்தினார் சொல்லி அவரை பாராட்டினார். ஆனா இந்த இடத்துல தன்னுடைய பாடுகள் மரணத்தை குறித்து அவர் பேச ஆரம்பித்த உடனே பேதுரு தனியா அவரை கூட்டிட்டு போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது. இந்த ஆலோசனை யாரிடத்துல இருந்து வருகிறது தெரியுமா? பிசாசு கிட்ட இருந்து வருது. பிசாசு என்ன எதிர்பார்த்தான்? தேவகுமாரன் பிதாவுடைய சித்தத்தை செய்யக்கூடாது என்பதற்கு மிகவும் கவனமாக செயல்பட்டான் இந்த பிசாசு. இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறந்திருக்கும் போது 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் அழிப்பதன் மூலமாக ரட்சிப்பின் திட்டத்தை அழித்தரலாம் யோசனை. அழிக்க முடியவில்லை. வேதபாரகர், பரிசேயர், அந்த தலைவர்கள், மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது பிசாசினால் தூண்டப்பட்டு அவரை மலையிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுல இயேசு கிறிஸ்து தப்பித்து விடுகிறார். இந்த இடத்துல சிலுவைக்கு நேராக இயேசு கிறிஸ்து செல்லும் போது அவருக்கு ஒரு ஆலோசனை வருது. என்ன ஆலோசனை வருது தெரியுமா? பேதுரு உரிமையோட சொல்றார். அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் சொல்லி அதுக்கு முந்தின வசனத்துல வாசிக்கும். என்ன கடிந்து கொள்றாருன்னா, இப்படி எல்லாம் நீங்க யோசிக்காதுங்க ஆண்டவரே, நீங்க பெரிய ராஜாவாக வர வேண்டும், உமக்காவது பாடுகளாவதுன்னு சொல்லி கேட்கிறான். உடனே ஆண்டவர் திருப்பி அவனை பார்த்து, அப்பாலே போ பேதுருவேன்னு சொல்லி சொல்ல, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி சொல்றார். அப்ப பேதுரு சாத்தானா? என்ன அந்த அர்த்தம்? சாத்தான் பேதுருவை தூண்டி இந்த ஆலோசனையை யாருக்கு கொடுக்கிறான்? இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறான். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொன்னார் இல்லையா, நீ மேல இருந்து குதிச்சிருந்தா தேவகுமாரன் சொல்லி எல்லாருமே நம்புவாங்கன்னு சொல்லி அவரை சோதித்தான் இல்லையா? சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பேதுரு மூலமாக
அவரை சோதிக்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த எண்ணம் விசாரித்திலிருந்து வருகிறது, ஆகவே அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அந்த எண்ணத்தை விரட்டி அடிக்கிறார். அப்ப சாத்தானுடைய தூண்டுதல் எல்லாருக்கும் உண்டு, தேவகுமாரனுக்கும் உண்டு. ஆனால் இடம் கொடுக்கும் போதுதான் சாத்தான் செயல்பட முடியும். ஒரு விசுவாசுடைய வாழ்க்கையில சாத்தான் அவனை அவ்வளவு எளிதா ஆட்கொள்ள முடியாது. இந்த இடத்துல அவ்விதமாக நடக்குது. புதிய ஏற்பாட்டுல சரி, ஆதி திருச்சபையில பிசாசானவன் தூண்டினான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இந்த இடத்துல பாத்தீங்களா, ஆதி திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளும் மற்ற தேவை உள்ள விசுவாசிகள் மீது பாரப்பட்டவர்களாக, யாருமே கட்டாயப்படுத்தல, தாங்களாக முன் வந்து தங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் வித்து தேவை உள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. அந்த இடத்துல வாசிக்கிறோம். அதை ஒரு போதனையாக சொல்லவில்லை, அன்பின் அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. ஒரு சிலருக்கு வீடு இருந்துச்சு. நம்ம பர்னபாவை பற்றி படிக்கிறோம். பர்னபாவும் சிறப்பானதை கொண்டு கொடுத்தார். எல்லாரும் விதமாக செய்யும் போது அனனியா சப்பீராள், அந்த ஆதி திருச்சபையில உள்ள ஒரு விசுவாச குடும்பம், அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய சொத்தை விற்கிறாங்க. வித்து கர்த்தருக்கு காணிக்கையா செலுத்தலாம்னு சொல்லி யோசிக்கும் போது பிசாசு ஒரு காரியத்தை தூண்டுறான். என்ன தூண்டுறான், ஏன் அவ்வளோத்தையும் கொடுக்குறீங்க, கொஞ்சம் காரியத்தை ஏமாத்தி வச்சுட்டு பொய் சொல்லிடலாமேன்ட்டு. அப்போ பேதுரு கேட்கும் போது பொய் சொல்லும்படியாக அனனியாவுடைய உள்ளத்தை, சப்பீராளுடைய உள்ளத்தை தூண்டினது யார்? பிசாசானவன். அதான் அவர் சொல்றார், நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஒன்று சாத்தானுக்கு இடம் கொடுக்கலாம், அல்லது இடம் கொடுக்காம இருக்கலாம். சவுலுடைய உள்ளத்தை சாத்தான் தூண்டினான், யூதாசுடைய உள்ளத்தை சாத்தான் தூண்டினான், பேதுருடைய உள்ளத்தை சாத்தான் தூண்டினான், அனனியா சப்பீராளுடைய உள்ளத்தை சாத்தான் தூண்டினான். அவர்கள் இடம் கொடுத்தார்களா? ஒரு சிலர் இடம் கொடுத்தார்கள், ஒரு சிலர் இடம் கொடுக்கவில்லை. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம், அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். இந்த வசனம் யாரிடத்துல சொன்னது? கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் மக்கள் யாருடைய ஆளுகைக்கு கீழே இருக்காங்க தெரியுமா? சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறாங்க. அதிகாரம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அத்தாரிட்டி. அவர்களை அந்த சாத்தானுடைய ஆளுகைக்கு கீழே இருந்து தேவனுடைய ஆளுகைக்கு நேராக திருப்பும்படியாக, அந்த ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் வான்னு சொல்லுகிறார். யார் மூலமாக சொன்னார்? அனனியா மூலமாக சொன்னார். இத பின்னாடி பவுல் பெரிய ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்னால பேசும்போது தன்னுடைய அழைப்பை குறித்து பேசுகிறார். இது கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? 2 எஜமான் தான். ஒன்னு சாத்தான், இன்னொன்னு தேவன். இந்த 2 எஜமான்கள்ல யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அதன் அடிப்படையில அவர்களுடைய திட்டம் நிறைவேறும். ஆண்டவர் தெளிவா சொன்னார் இல்லையா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. உலக பொருளுக்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அல்லது சாத்தானுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமானால் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். சாத்தானுக்கு கீழ்ப்படிவோமானால் சாத்தான் நம்மை அழித்து விடுவான். இந்த காரியத்தை யூதர்கள் சரியா புரிந்து கொள்ள இல்லையா? யோவான் 8வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பேசும்போது என்ன தெரியுமா சொன்னார்? நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கீங்க, சாத்தானால் உண்டானவர்கள் சொல்றார். அவங்க சொல்றாங்க, நாங்க ஆபிரகாமுடைய சந்ததியார், நாங்க யாருக்கும் அடிமையா இருந்ததில்லைன்னு சொல்றாங்க. அதை அவர்கள் உணராதபடியினாலே இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாத்தானுடைய தூண்டுதலுக்கு விட்டு கொடுக்கிறோமா? கர்த்தராலே கைவிடப்பட்ட சவுல் சொல்லும் போது
கர்த்தராலே விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணிட்டுன்னு சொல்லி சொல்லும் போது சவுல் தானே முன் வந்து சாத்தானின் தூண்டுதலுக்கு தன்னை விட்டுக் கொடுத்தார். தொடர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தார். ஒரு ஸ்டேஜ்ல சாத்தான் சவுலை முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டான். தேவன் அதற்கு அனுமதி கொடுத்தார். அதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். எப்படி துணிக்கையை வாங்கின உடனே சாத்தான் அந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளே புகுந்தான்ற வசனத்தின்படி அதே போல மறுபடி வாய்ப்பு கொடுக்கும் போது சவுல், ராஜாவாகிய சவுல் கீழ்ப்படியாதபடியினாலே கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு நீங்கிவிட்டார். அதற்கு பதிலாக தேவன் அனுமதித்த பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணிட்டு. நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். ஆனா ஒரு சில காரியங்களை புதிதாக வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக சொல்லணும்னு சொல்லி யோசிக்கிறோம். அப்ப நம்ம பாவம் செஞ்சோமானா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோமானால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விட்டு நீங்குவாரா? அது பழைய ஏற்பாட்டுடைய போதனை. பழைய ஏற்பாட்டில் நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். சங்கீதம் 51:11 படிக்கும் போது, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் சொல்லி யார் ஜெபித்தா? தாவீது ஜெபம் பண்ணார். ஏன் விதமாக ஜெபம் பண்ணாரு? பத்சேபாளோடு பாவம் செய்து விட்டார். அந்த பாவத்தை மறைத்து விட்டார். பத்சேபாளுடைய கணவனாகிய உரியாவை கொன்னுட்டார். கர்த்தர் ஒரு வருஷம் அமைதியா இருந்துட்டு மனம் திரும்புவாரான்னு சொல்லி பாதுகாத்துட்டு நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அனுப்பும் போது 51 சங்கீதம் என்பது சாரி பாவத்தை உணர்ந்து தேவனுக்கேற்ற துக்கப்பட்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு எழுதின சங்கீதம். அது 51 சங்கீதம். தாவீது தவறினது உண்மையா? உண்மை. சாத்தானுக்கு இடம் கொடுத்தாரா? இச்சைக்கு இடம் கொடுத்தார், உண்மைதான். ஆனா மனம் திரும்பிட்டார். மனம் திரும்பணும்னா என்ன ஜெபம் பண்றாரு தெரியுமா? ஆண்டவரே, சிம்சோனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அவர் விட்டு போயிட்டாரே, இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் போது ஆவியானவர் அவங்க விட்டு போய்விட்டாரே பழைய ஏற்பாட்டுல. அதே போல பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதையும் சொல்லி ஜபிக்கிறார். அது பழைய ஏற்பாட்டுடைய போதனை. புதிய ஏற்பாட்டுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நேரம் இருக்கும் போது படிச்சு பாருங்க. யோவான் 14:16 உங்களோடு தங்கி இருக்கும்படியான பரிசுத்த ஆவியானவர். ரட்சிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பழைய ஏற்பாடு மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து வாசம் பண்ணிவிட்டு நான் பாவம் செய்யும் போது என்னை விட்டு போயிட மாட்டார், மறுபடியும் வருவார். அப்படிலாம் இல்ல. உங்களோடு தங்கி இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். அப்போ புதிய ஏற்பாட்டுல பாவம் செய்யும் போது என்ன நடக்கும்? ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். எபேசியர், பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம். எபேசியர் 4வது அதிகாரம் 30 வசனம் வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுது இல்லையா? என்ன சொல்லுது தெரியுமா? மீட்கப்படும் நாளுக்கென்று. மீட்கப்படும் நாள்னா என்ன அர்த்தம்? மீட்பு என்பது, ரட்சிப்பு என்பது 3 காலங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். அதான் பரிசுத்தமாகுதல். பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து ஒரு நாள் ரட்சிக்கப்படுவோம் ஐயா. அதான் மீட்கப்படும் நாள். அந்த மீட்கப்படும் நாளுக்கு அடையாளமாக, அச்சாரமாக கொடுக்கப்பட்டவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்னை பத்திரமாக கொண்டு போய் தேவனுடைய சன்னிதானத்திலே மாசற்றவராய் நிறுத்த வல்லவர். அந்த ஆவியானவர் என்ன செய்யாதுங்க தெரியுமா? துக்கப்படுத்தாதுங்க, துக்கப்படுத்தாதுங்க. நான் பாவம் செய்யும் போது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டை போல என்னை விட்டு உடனடியாக நீங்கி விடுவதில்லை. அவர் துக்கப்படுகிறார். சரி, தொடர்ந்து நான் பாவம் செஞ்சேன்னா என்ன ஆகும்? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர். பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 1வது நிருபம் 5வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. 5:19 வாசிங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். எந்த ஆவியை? பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள். ஆங்கிலத்துல விதமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. Do not put out the spirit's fire. ஆவியின் அக்கினியை அவித்து விடாது. ஆவியின் அக்கினியை அவித்து விடாது. என்ன அர்த்தம்? ஒரு அடுப்புல தீ நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எரிந்து கொண்டே இருக்கும் போது கொஞ்சம் தண்ணியை உள்ளதுக்கு ஊத்துவோமான அடுப்பு அணைந்து விடும். தொடர்ந்து மண்ணள்ளி போட்டோம்னா அது அணைந்து விடும். ஒரு ஸ்டேஜ்ல அதுல இருந்து எந்த அனலுமே வராது, முழு தீயும் அணைந்து விடும்.
அவரை துக்கப்படுத்துவது முதல் அனுபவம், அவித்து போடுவது அடுத்த அனுபவம். அவித்து போடுவதுன்னு சொல்லும் போது ஒரு ஸ்டேஜ்ல பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதலே நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. எப்படி யூதாசுடைய வாழ்க்கையில வந்துச்சு இல்லையா? தேவனுக்கு ஏற்ற துக்கம் வரவில்லை. விளைவு, ஒரு ஸ்டேஜ்ல கர்த்தர் என்னை மன்னிப்பார்னு நிச்சயமே வராது. பாவத்தை குறித்த உணர்வு வராது. விளைவு மரணத்துக்கு நேராக வழி நடத்திவிடும். சாத்தான் அதான் எதிர்பார்க்கிறான். அவன் எதுக்காக இந்த உலகத்துல செயல்படுறான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிப்பதற்குமன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னாரே. சவுலே, உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு எச்சரிப்புகளுக்கு காரணம் நீ தடம் புரண்டு போய்விடக் கூடாது. உனக்கு எத்தனை வாய்ப்புகளை தரேன் தெரியுமா? ஆனால் பிசாசானவன் தூண்டும் போது அதற்கு நீ இடம் கொடுத்தாய். விளைவு, பிசாசானவன் உன்னில் புகுந்து விடுவதற்கு, அந்த அசுத்த ஆவி சவுலை பிடிப்பதற்கு கர்த்தர் விட்டு கொடுத்தார். இந்த வசனத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகை செய்யக்கூடிய கர்த்தர். அவர் அனுமதி இல்லாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. இதற்கும் அனுமதித்தார். சாத்தான் சவுலை வேதனைப்படுத்துவதற்கு, சாத்தான் சவுலை டார்ச்சர் பண்றதுக்கு அனுமதித்தார். வசனம் என்ன வாசனம் இல்லையா? கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணிட்டு, பயங்கரமான ஒரு கலக்கம், பயங்கரமான குழப்பம். பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர், நம்பிக்கையின் ஆவியானவர், தைரியத்தின் ஆவியானவர். ஆனால் சாத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவன், அழிக்கக்கூடியவன், மரணத்துக்கு நேராக வழி நடத்தக்கூடியவன். ஒரு சாதாரண கீழ்ப்படியாமை இவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துமா? விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு சவுலுடைய வாழ்க்கை சாட்சி. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, 2 காரியங்களை யோசிப்போம். தேவனுக்கேற்ற துக்கம் நம்ம கிட்ட உண்டா? அந்த துக்கத்தை வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள் மூலமாக நம்ம காட்டுகிறோமா? இல்ல தொடர்ந்து பிசாசானவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம போவோமானா ஒரு நிலைமையில கர்த்தருடைய ஆவியானவரை அவித்து போட்டு விடுவோம். விளைவு என்ன தெரியுமா? பிசாசானவனுக்கு யூதாஸ் காரியோத்து இடம் கொடுத்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் இடம் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. விளைவு என்ன தெரியுமா? கர்த்தரால் கைவிடப்பட்ட சவுல். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் இல்லையா? ஆண்டவரே, கவனமாக உமக்கு கீழ்ப்படிந்து விட கிருபை தாரும். தேவனுக்கேற்ற துக்கத்தோடு மனம் திரும்பி விட கிருபை தாரும். சாத்தானின் தூண்டுதலுக்கு என்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காதபடி என்னை காத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். சற்று அமைதியாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு ராத்திரி என்கிட்ட என்ன பேசுறான்னு சொல்லி கொஞ்சம் கவனிப்போமா? கீழ்ப்படியாமை வேதனையானது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னாரே. ஆண்டவரே, என்னை கனம் பண்ணும், என்னை ஆசீர்வதியும் நம்ம எத்தனையோ முறை ஜபிக்கிறோம் இல்லையா? ஆனால் அவரை கனவீனம் பண்ணும்போது, அவரை அசட்டை பண்ணும்போது கனவீனப்படுவோமே. அருமையான தேவனுடைய மக்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதால் அநேக விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கும் ஒண்ணும் கெட்டு போல அப்படியே அவருடைய சமூகத்துக்கு வந்து விழுந்து விடுவோமானால், ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்து விழுந்து விடுகிறேன், சாத்தான் தூண்டி நான் பாவம் செய்து விட்டேன்னு சொல்லி தாவீது சொன்னாரே. பேதுரு மனங்கசந்து அழுதாரே, கர்த்தர் தள்ளிவிடவில்லையே. சாத்தானுக்கு தொடர்ந்து இடம் கொடுக்க வேண்டிய அவசியம். ஆண்டவரே, கவனமாக வாழ்ந்து விட கிருபை தாரும். தேவனுக்கு கீழ்ப்படிய பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எனக்கு கிருபை தாரும் ஜோமிடுவோமா? குழப்பங்களோட உட்கார்ந்துருப்போமா? கலக்கத்தோட உட்கார்ந்துருப்போமா? என்னுடைய கலக்கங்களுக்கு காரணம் என்னுடைய கீழ்ப்படியாமையா? யாருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கும்? கர்த்தருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறோமா? எதிரியுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலேயும் சோதனைக்காரனுக்கு, சாத்தானுக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள பரமபிதாவே, இன்னைக்கு ராத்திரி உடைய வசனத்தை படிக்கும் போது எங்களுக்கு பயமா இருக்கு. ஆண்டவரே, எங்கள் மீது எவ்வளவு வைராக்கியமுடைய பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவை போல எங்களை உருவாக்குவதற்கு வைராக்கியமுள்ளவராக இருக்கிறீர. எங்களுடைய பலவீனங்கள்ல எங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே பெருமூச்சுகளோடு மன்றாடுகிறீர. எங்களை இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுவதற்கு எல்லா வித ஏதுக்களையும் பயன்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே, உமக்கு இணங்கிவிட எங்களுக்கு கிருபை தாரும், இணங்கிவிட கிருபை தாரும். மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள்ல தேவனுக்கு ஏற்ற துக்கமடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். அது எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு விட பவுல் பெரிய பட்டியலை சொன்னாரே, அந்த பட்டியல் எங்களுடைய வாழ்க்கையில வர எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல், பாவத்தை விட்டு வெளியே வரக்கூடிய மனம் திரும்புதல் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட கிருபை தாரும். விசுவாசானவன் எங்களை ஏமாற்றும் போது, தூண்டும் போது கவனமாக அவனுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து விட பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். எந்த சூழ்நிலையிலையும் சவுலை போல, யூதாசை போல சாத்தானுக்கு இடம் கொடுத்து உம்மால் கனவீனப்பட்டு விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தில் வருகிற ஒவ்வொருவரின் ஆசீர்வதியும் தடம் மாறின சவுலுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கக்கூடிய நாங்கள் கவனமாக எங்களுடைய அடியை எடுத்து வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களால முடியாத ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும். சாத்தானுடைய கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி காத்தும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.